வெல்கம் டு தமிழ் டெக் ஃபார் யூ. இந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்கு இலவசமாக காத்திருக்கிறது. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒய்ஃபையை எப்படி ஹேக் பண்ணுறது அண்டு அந்த ஹேக் பண்ண ஒய்ஃபையோட ஃபுல் கண்ட்ரோல் நம்ம எப்படி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது. கண்ட்ரோல் மீன்ஸ் அதோட பாஸ்வேர்ட் நம்மளே சேஞ்ச் பண்ணலாம், அதோட செட்டிங்ஸ் எல்லாம் நம்மள மாற்றிக்கலாம். அந்த போல் எப்படி பண்ணுறதுன்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டீலிங்க் அப்படின்ற ஒரு ஒய்ஃபை கிடைக்குது. இந்த இடத்துல விபிஎஸ் அவைலபிள் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு. அது போட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஒய்ஃபையை ஹேக் பண்ண முடியும். அது எப்படி ஹேக் பண்ணுறதுன்றதையும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஃபுல் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலை ரூட் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஸ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஸ் அண்ட் இந்த ஆப்ஸ் இதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி எப்படி ஹேக் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். அதை எப்படி ஹேக் பண்ணுறதுனா, இந்த ஆப்ஸ் உள்ள ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. போயிட்டு ஒரு தடவை ரீஃப்ரெஷ் கொடுங்க. ரீஃப்ரெஷ் கொடுத்தோன்னே இந்த இது கிடைக்கிற போல் நம்மளுக்கு காட்டுது. இதில் இந்த இடத்துல பச்சை கலர் விபிஏ அப்படின்னு போட்டிருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஹேக் பண்ண முடியும். அது எப்படி ஹேக் பண்ணுறதுனா, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்க கனெக்ட் ஆட்டோமேட்டிக் பின் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகி உங்களுக்கு அந்த ஒய்ஃபையை ஹேக் பண்ணி பாஸ்வேர்டு காமிக்கும். அது எப்படின்றத பார்ப்போம். காட்டுருச்சு. இப்போ அது நெட்வொர்க் டீலிங்க், பாஸ்வேர்டு அஜித் மெக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை நீங்கள் அதை காப்பி பண்ணி உங்களோட ஒய்ஃபை அந்த பாஸ்வேர்டு கேட்குற இடத்துல பேஸ்ட் பண்ணால் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சி நீங்கள் ஹேக் பண்ண முடியும். அதில் போய்ட்டு டீலிங்க் அப்படின்றதில் போய்ட்டு AJITHMECH கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கின்றதை பற்றி பார்த்தோம். அடுத்தது அதோட ஃபுல் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். எப்படின்னா, இந்த ஆப்ஸ் ரூட்டர் செட்டிங் அப்படின்ற இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறது மூலமாக அதோட ஃபுல் கண்ட்ரோல் நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அது எப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த க்ரீன் கலர் இருக்கிறத கிளிக் பண்ணணும். அதில் கனெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றத கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த போல் அந்த மோடத்தோட பேஜ் வரும். அதில் அக்கௌண்ட் அப்படின்றதில் ADMIN அட்மின் அப்படின்றத போட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 95% யாரும் இதுக்கு லாக் பண்ண மாட்டாங்க. ரெண்டுத்துக்கும் அட்மின்னு போடலாம். இல்லைனா இதுக்கு மட்டும் அட்மின்னு போட்டு ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். எரர் அப்படி காட்டுனதுன்னா கீழே பாஸ்வேர்ட்லேயும் அட்மின் அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இந்த இதில் ஃபஸ்ட்டு வெறும் அட்மின்னு போட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ஆகலைன்னா கீழே அட்மின்னு போட்டு லாகின் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இது எப்படின்னு பார்ப்போம். போட்டுட்டு லாகின் கொடுத்தோன்னே அந்த மோடத்தோட ஃபுல் பேஜ் இங்கே நம்மளுக்கு காமிக்குது. அந்த மோடத்தோட சிம் அட்டாச்சு, சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, நெட்டு கனெக்ட் ஆகிருக்கா, எத்தனை ஒய்ஃபை யூசர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது ஃபுல்லாக தெரியும். இதை நீங்கள் ஃபுல் கண்ட்ரோல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ ஒய்ஃபை அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இதே பாருங்கள். அதோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணுன்னா இது இங்கே இருக்குது. இதில் நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு போட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணலாம். மற்றும் நிறையா இது இருக்குது. இதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த ஒய்ஃபை இப்போ ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அது முடிஞ்சவொடனே லாக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.